மாடல் அழகியும் நடிகையுமான மீரா மிதுன் அவ்வப்போது சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்து வழக்குகளில் சிக்கிக் கொள்வது வழக்கம். அந்த வகையில் பட்டியலினத்தவர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை மீரா மிதுனை கைது செய்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆஜர்படுத்த சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவர் நடிகை மீரா மிதுன். இவர் தானா சேர்ந்த கூட்டம், போதை ஏறி புத்திமாரி, 8 தோட்டாக்கள் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். சமீப காலமாக இவர் நடிகர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வீடியோ வெளியிட்டு வருவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு பட்டியலினத்தவர்கள் குறித்து இழிவாக பேசி வீடியோ ஒன்றை இணையதளத்தில் வெளியிட்டிருந்தார் மீரா மிதுன். அதில் பட்டியலின சமூகத்தினர் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் என்றும், அப்படி இருப்பதால் தான் அவர்களை அனைவரும் விமர்சிக்கிறார்கள் என்றும், இத்தகைய சமூகத்தைச் சேர்ந்தவர்களை ஒட்டுமொத்தமாக சினிமா துறையில் இருந்தே வெளியேற்ற வேண்டும் என விமர்சனம் செய்திருந்தார் மீரா மிதுன். கோலிவுட்டில் இருக்கும் பட்டியலினத்தவர்களை விளாசி அவர் வெளியிட்ட வீடியோவை பார்த்து பலரும் முகம் சிவந்த நிலையில் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பெரும் சர்ச்சையாகவும் வெடித்தது. இதனையடுத்து மீரா மிதுன் வெளியிட்ட வீடியோ தொடர்பாக அவர் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் காவல்துறையில் புகார் அளித்தன. இந்த புகாரின் அடிப்படையில் வன்கொடுமை தடுப்பு சட்டம், கலகத்தை தூண்டுதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து மீரா மிதுன் மற்றும் அவரது ஆண் நண்பர் ஷாம் அபிஷேக் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து இருவரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மீரா மிதுன் பட்டியலின மக்களுக்கு எதிராக பேசிய தவறுக்காக மன்னிப்பும் கேட்டு தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டுமென நீதிமன்றத்தில் பலமுறை மனுவும் அளித்தார் மீரா மிதுன். இருப்பினும் நீதிமன்றம் இவரது மனுவை தள்ளுபடி செய்து வந்த நிலையில் இறுதியாக 2021 செப்டம்பர் மாதம் மீரா மிதுனுக்கும் அவரது நண்பர் ஷாம் அபிஷேக்கிற்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. பின்னர் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாத மீரா மிதுனுக்கு எதிராக கடந்த 2022ஆம் ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து மீரா மிதுன் தலைமறைவான நிலையில் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த தனி படையும் அமைக்கப்பட்டது. இருப்பினும் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக இருந்து வந்த மீரா மிதுனை கண்டுபிடிக்க முடியாததால் காவல் நிலையத்தின் மீது அதிருப்தி தெரிவித்திருந்தது நீதிமன்றம். இதற்கிடையே தலைமறைவாக இருந்து வரும் மீரா மிதுன் டெல்லியில் இருப்பதாகவும் அவரை மீட்க கோரியும் அவரது தாய் மனு அளித்திருந்தார். இந்த மனுவை விசாரணை செய்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் தலைமறைவாக இருந்து வரும் மீரா மிதுனை கைது செய்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆஜர்படுத்த உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் மீரா மிதுனை பிடித்த டெல்லி போலீசார் அவரை அங்குள்ள அரசு காப்பகத்தில் வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர்.